ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மறு அறிவித்தல் வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்த மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அதேவேளையில் ஈரான் மீது மீண்டும் போர் தொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் ஈரானிடம் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் அமெரிக்காவிடம் இல்லை என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். அது என்ன இரண்டு முக்கியமான விஷயங்கள்? அது குறித்தும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மறு அறிவித்தல் வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. என்ன நடந்தது என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த முற்றுகையை அமெரிக்கா இன்னமும் நீக்கல. இன்னமும் அந்த முற்றுகை தொடர்கிறது. அப்போ ஈரான் சொல்லி போட்டது, முற்றுகையை எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று சொல்லி. அப்படி சொன்ன போதும் கூட இல்லை சிலவேளை கடைசி நிமிஷத்தில் வரக்கூடும், ஈரான் மனம் மாறக்கூடும், வந்தாலும் வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் பாகிஸ்தான் ஒரு பக்கத்தில் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணி பொதுமக்கள் எல்லாரையும் வீட்டில் இருங்கோன்னு சொல்லி லாக்டவுன் போட்டு எத்தனையோ ஏற்பாடுகள் எல்லாம் செய்து பாகிஸ்தானில் ஒரு பக்கம். அமெரிக்காவினுடைய தூதுக்குழு கிட்டத்தட்ட போகிறதுக்கு ரெடி. இந்தா வலிக்கிற போகிறார்கள், இந்தா வலிக்கிற போகிறார்னு சொல்லி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பின்னேரம் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் நோக்கி பயணமாவார்கள் என்று சொல்லி அந்த நேரமெல்லாம் போட்டாச்சு. இத்தனை மணிக்கு இன்ன ஃப்ளைட்டில் இந்த டீம் வெளிக்கிட்டு போகும் என்று சொல்லி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் ஈரான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. தடையை எடுத்தால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்றதில் ஈரான் மிகவும் உறுதியாக இருந்தது. அதனால் தடையை எடுக்கிறதுக்கு அமெரிக்கா தயாராக இல்லை. எனவே இப்பொழுது பேச்சுவார்த்தைகள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. JD வான்ஸ் அமெரிக்காவை விட்டு புறப்படவில்லை. அவர் வெள்ளை மாளிகையில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே நிறைய கூட்டங்கள் இருக்குது, நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டி இருக்குது, இந்த மாதிரி கணக்க வேலைகள் அவருக்கு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. எனவே அவர் போகல. அவர் மட்டுமல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய இன்னும் 2 முக்கியமான உறுப்பினர்கள், ஒரு ஆள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் ஜாரட் குஷ்னர், அவரும் போகல. அதே போல சிறப்பு தூதுவர் விட்கோஃப் அவரும் போகல. ஆக மொத்தத்தில் ஒருத்தருமே போகல. பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், இந்த 2 வார கால சமாதான காலம் இருக்குது தானே, அது தான் முடிய போகுது. எப்போ முடிய போகுதுன்னு சொன்னால், நாளைக்கு 22ஆம் தேதி முடிய போகுது. எத்தனை மணி என்று சொல்லி நேரம் குறிப்பிடையில், பெரும்பாலும் இரவு 11:59 நேரம் குறிப்பிடாட்டி அதுதான். அதாவது அந்த நாள் முடிகிற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் போர் நிறுத்தம் இருக்கும். அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அப்போ இந்த 2 வார கால போர் நிறுத்தம் முடிஞ்ச பிறகு அதை திரும்ப நீடிப்பீர்களா என டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் கேட்டபோது, இல்லை அதை நீடிக்கிற விருப்பம் எனக்கு இல்லை, நான் திரும்பவும் போர் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், ஈரானினுடைய மின்சார கட்டமைப்பை தாக்கலாம் இருக்கிறேன், அதே போல் ஏனைய பொது கட்டமைப்புகள், பாலங்கள் எல்லாத்தையும் தாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். பெரும்பாலும் இந்த யுத்த நிறுத்தத்தை நீடிக்கிற ஐடியா எங்கள்கிட்ட இல்லவே இல்லை என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி நேற்று திங்கட்கிழமையை தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் போட்டுட்டார், பாலங்களை தாக்க போகிறேன், மின்சார கட்டமைப்புகளை தாக்க போகிறேன்னு சொல்லி. அப்படியான ஒரு ஐடியா அவர்களிடம் இருக்குமாக இருந்தால், உண்மையிலேயே அமெரிக்காவிடம் இருக்குமாக இருந்தால், சொல்லாமல் கொள்ளாமல் ரகசியமாக தான் போய் தாக்கணும். ஒருத்தருக்குமே தெரியாமல் ரகசியமாக தாக்கினா தான் தாக்க முடியுமே தவிர, மற்றபடி நாங்கள் இத்தனை மணிக்கு பிறகு தாக்குவோம், இரவு 8 மணிக்கு பிறகு தாக்குவோம்னு சொல்லி அன்றைக்கு ஒருக்கா சொன்னவர் தானே, அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ஏதாவது கொடுத்தா தாக்கவே முடியாது என்று சொன்னால், அத்தனை ஈரானிய மக்களும் திரண்டு பாலங்கள் மற்றது மின்சார கட்டமைப்புகள் எல்லாத்தையும் பாதுகாக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் அன்றைக்கு நடந்தது. இதே மாதிரியான சம்பவம் தான் திரும்பவும் நடக்கும். எனவே அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே பாலங்களை தகர்க்கிற ஒரு ஐடியா இருக்குமாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி ரகசியமாக தான் போய் தகர்க்கணுமே தவிர சொல்லி போட்டு செய்யவே முடியாது. ஏன்னு சொன்னால் மக்கள் பாதுகாப்பார்கள். எனவே அப்படியான ஒரு நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட போகிறதில்லை. பாலங்களை தகர்த்து மின்சார கட்டமைப்புகளை தகர்த்து ஒரு பிரயோசனமும் இல்லை. அதுக்கு பயந்து ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர போகிறதில்லை. அது அமெரிக்காவுக்கு நல்ல வடிவாக தெரியும். அதை விட அமெரிக்காவுக்கு தான் கெட்ட பேர் வரும். இந்த பெரிய ஒரு வல்லரசு நாடு போயும் பொதுமக்கள கட்டமைப்பை யாராவது தாக்குவார்களா? இப்போ இராணுவ கட்டமைப்பை தாக்கினா தட்ஸ் ஃபைன், அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்லை. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் கேம்புகள் இருக்குன்னு தானே, போய் அடிங்க, நல்ல வடிவா கப்பல் அடிக்க போறீங்க அடிங்க, ஏவுகணை தளங்கள் அடிக்க போறீங்களா அடிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தரும் கேட்க போறதில்லை. ஒரு இராணுவம் இன்னொரு இராணுவத்தோட மோதுறதை யாருமே குறை சொல்ல போறதும் இல்லை, குற்றம் சொல்ல போறதும் இல்லை. அதை விட்டுட்டு பொதுமக்களுடைய கட்டமைப்புகளை போய் தாக்கினா அது பெரிய பிரச்சனையில் முடியும். எனவே அப்படியான ஒரு வேலையில் அமெரிக்கா ஈடுபடாது, சும்மா ஒரு வெறுட்டு தான். சரி, இப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி இருக்குது.
ட்ரம்ப் சொல்லியிருக்காரு தானே, பெரிய அளவிலான யுத்தத்தில் வந்து நான் ஈடுபடுவேன், அதிக அளவு குண்டுகளை கொண்டே போடுவேன் என்று சொல்லி. அதுவும் வந்து சாத்தியமில்லை என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஏன் சாத்தியமில்லை என்று சொன்னால் அதுக்கு 2 காரணங்கள் முன்வைக்கப்படுது. ஈரானிடம் இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள் அமெரிக்காவிடம் இல்லை. இதுதான் காரணம். அந்த 2 விஷயங்களும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து ஆயுதங்கள். என்னது, அமெரிக்காட்ட ஆயுதங்கள் இல்லையா, இது நம்பக்கூடிய கதையா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் உண்மை. அமெரிக்காட்ட வந்து தற்சமயம் கையிருப்பில் வந்து போதிய அளவு ஆயுதங்கள் இல்லை. ஏற்கனவே இந்த ஒரு 39 நாள் போரில் வந்து பெற்றுமளவிலான ஆயுதங்களை கொண்டு போயிட்டு ஈரானுக்கு மேலே கொட்டியாச்சு. அதிலே மிக முக்கியமான தோமஸ் ஹோக் மாதிரியான பெரிய பெரிய ஏவுகணைகள், விலை கூடின ஏவுகணைகள் எல்லாம் கொண்டு போட்டு அது ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு நஷ்டம். அதால் ஒரு பிரயோசனமும் இல்லை. இன்ற வரைக்கும் பாருங்கள், ஈரான் அடிபணியவும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு வரவும் இல்லை. பிறகு என்ன லாபம்? ஒரு லாபமும் இல்லை. 39 நாள் போரில் வந்து ஒரு லாபமும் இல்லை. ஈரானுடைய இராணுவ தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டது உண்மைதான், கொல்லப்பட்டும் ஒரு பிரயோசனம் இல்லை. அவர்களுக்கு பதிலாக வேறு தளபதிகள் வந்துட்டார்கள். சரி, இப்போ வந்து அமெரிக்கான்ற கையில் வந்து ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லப்படுது. இது எப்படி வெளியில் தெரிய வந்தேன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் இருக்குத்தானே, காங்கிரஸ். அதில் வந்து ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. என்ன வழக்கம் என்று சொன்னால், அந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய செனட்டர்கள் இருப்பினம் தானே, அவை என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு, எல்லா விதமான அதிகாரிகளும் தான், அமைச்சர்கள், மற்றது பாதுகாப்பு செயலாளராக இருக்கலாம், அல்லது புலனாய்வு அமைப்புகளினுடைய இயக்குநர்கள், எவராக இருந்தாலும் அவர்களை கூப்பிட்டு கேள்விகள் கேட்பார்கள். இது வந்து பகிரங்கமாகவே நடக்கும். டிவியில் வந்து நேரடியாக ஒளிபரப்பப்படும். அது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய முக்கியமான பண்பாக பார்க்கப்படுது. எனவே செனட்டர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இப்போ இராணுவ தளபதியை கூப்பிட்டு எத்தனை குண்டுகள் போட்டீங்க, என்ன செய்கிறீங்க, வெற்றி கிடைச்சதா, என்ன ஏதுன்னு கேட்டால் சொல்லத்தான் வேணும் பதில். அதெல்லாம் சொல்ல முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி அந்த செனட்டர்களால் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், அமெரிக்க இராணுவத்துக்கு வந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற கம்பெனிகள் இருக்குது தானே, அந்த கம்பெனிகள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் உங்களுக்கு ஆயுதங்கள் செய்து தரணும் என்று சொன்னால் குறைந்தது 1 வருடம் 2 வருடமாவது செல்லும். அப்போ தான் எங்களால் வந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்து தர முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 2 வருஷ கணக்கில் வந்து டொமாஹோக் அந்த ஏவுகணைகளும் அதே போல் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு பொறிமுறையும் இருக்குத்தானே, இதெல்லாமே வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு 2 வருஷமாவது செல்லும் என்று சொல்லி அந்த ஆயுத உற்பத்தி நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா வந்து பெரிய வல்லரசு நாடு தான், பெரிய இராணுவ பலம் பொருந்தின நாடு தான். இருந்தாலும் ஆயுதங்கள் முடிய உற்பத்தி செய்யத்தானே வேணும். உற்பத்தி என்றது நான் டப்பன்னு உடனே செய்யலாமா? அதுவும் இந்த மாதிரியான ஏவுகணைகள் எல்லாம் செய்யறேன்னு சொன்னால் கண்ணக்க வேலை மினக்கடணும். எனவே டைம் எடுக்கும். குறைஞ்சது 2 வருஷமாவது தங்களுக்கு வேணும் என்று சொல்லி முக்கியமான ஆயுத கம்பெனிகளாகிய லாக்ஹீட் மார்டின் என்று சொல்லப்படுற ஒரு பிரபலமான கம்பெனி, மற்றது வந்து ரெய்தியோன் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கம்பெனி, இந்த 2 கம்பெனிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஆயுதங்களை வந்து உங்களோட அவசரத்துக்கு எங்களால் உற்பத்தி செய்து தர முடியாது சொல்லி. எனவே இந்த சண்டை வந்து அவசரமாக போர் நிறுத்தம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சதுக்கு காரணமே வந்து அமெரிக்கா தரப்பில் வந்து ப்ரிப்பரேஷன் இல்லை. அதில் மிக முக்கியமாக ஆயுதங்கள் இல்லை. இது முதலாவது பிரச்சனை. அடுத்தது வந்து அமெரிக்கா வந்து பல மில்லியன் டாலர்ஸ் செலவழித்து ஒரு ஆயுதத்தை ஏவும்போது அதுக்கு எதிர்த்தாக்குதல் நடத்துறது ஈரான் வந்து ஒரு கொஞ்சம் காசுல, சும்மா ஷஹீத் ட்ரோன் எல்லாம் வந்து கொஞ்சம் காசு தானே. எனவே அமெரிக்கா செலவழிக்கிற காசு வந்து பெருந்தொகை, அதுக்கு எதிராக வந்து ஈரான் செலவழிக்கிற காசு வந்து ஒரு சின்ன தொகை. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஆயுத வளங்கள் குறையவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் உடனுடனே உற்பத்தி செய்து அந்த ஆயுத வளங்களை வந்து பெருக்கி வச்சுக்கிறார்கள். எனவே அது மிக முக்கியமான பிரச்சனை. 2வது பிரச்சனை, எங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரலாம். அமெரிக்க இராணுவம் வந்து பெரிய இராணுவம் தானே, உண்மையிலேயே அமெரிக்க இராணுவத்தால் வந்து ஈரானை தோற்கடிக்கவே முடியாதா? உண்மையிலேயே தோற்கடிக்கவே முடியாதான்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் வந்து தோற்கடிக்க முடியும். எப்படின்னு சொன்னால், அமெரிக்க இராணுவத்தில் குறைஞ்சது ஒரு 5 லட்சம் 7 லட்சம் பேர் சாகிறதுக்கு தயாராக இருந்தால், உயிரை கொடுக்க தயாராக இருந்தால், உயிரை கொடுத்து போராடுவதற்கு தயாராக இருந்தால் அது சாத்தியம் என்று சொல்லி நாங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். அது சாத்தியமா? அதுக்கு அமெரிக்க இராணுவம் தயாராக இருக்குதா? அமெரிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்களா? 13 இராணுவம் கொல்லப்பட்டதுக்கே அமெரிக்காவில் வந்து பெரிய போர்க்கொடி எடுத்து இது தேவையில்லாத யுத்தத்தை உடனடியாக நிறுத்துங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் குழம்பிட்டார்கள். ஏன்னு சொன்னால் இது அமெரிக்காவுக்கும் இந்த யுத்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை தானே, தேவையில்லாத யுத்தம். மிக முக்கியமாக ஈரானால் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்காக சண்டை பிடிச்சி தேவையில்லாமல் இராணுவ வீரர்கள் கொல்லப்படுறதை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். எனவே 13 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கே இவ்வளோ பிரச்சனை என்று சொன்னால், அந்த 13 வந்து ஒரு 50 மாறினா அமெரிக்கா அந்த கதை சரி, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியே கவுண்டரும். அந்த அளவுக்கு மக்கள் அவ்வளோ பேரும் வீதியில் இறங்கிடுவார்கள். ஏன்னு சொன்னால் அமெரிக்க இராணுவத்தினர் கொல்லப்படுறதை வந்து அமெரிக்க
மக்கள் விரும்பவில்லை. ஆனால் அங்காளி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் லட்சக்கணக்கான ஈரானிய இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய தாய்நாட்டை சுற்றி ஒரு ஆபத்து வந்திருக்குது. எனவே நாங்கள் உயிரை கொடுத்து போராடுவோம் சொல்லி லட்சக்கணக்கில் வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். இதுதான் கள யதார்த்தம். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் அமெரிக்க படையினர் ஈரானுக்குள்ள தரை வழியாக ஊடுருவி செல்வதற்கோ அங்கே பெரிய யுத்தத்தில் ஈடுபடுவதற்கோ மரபு வழி யுத்தம் என்று சொல்லுவது தானே அதில் ஈடுபடுவதற்கோ தயாராக இல்லை. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் எந்த விதமான ஒரு திட்டமும் இல்லை என்றுதான் எங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. எனவே திரும்பவும் ஒரு போர் நிறுத்தம், திரும்பவும் பேச்சுவார்த்தை, இப்படியாவது என்ன பாடுபட்டாலும் பேச்சுவார்த்தை நடத்தணும் என்றதில் தான் அமெரிக்கா முனைப்பு காட்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதற்கான சாத்தியங்கள் தான் நிறையவே இருக்கின்றன. அப்படி இல்லை இது வேற மாதிரி போகும், அமெரிக்கா பிற்றும் யுத்தத்தில் குதிக்கும் என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.